வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வசனம்னா லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. எந்த ஒரு மாமிசத்தையும் இரத்தத்தோடு நம்ம புசிக்கக்கூடாதான். அதே மாதிரி குறி கேட்கக்கூடாது, நாள் பார்க்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவலைய நம்ம நாள் பார்க்குறோமா, ஏதாவது நம்ம சுபகாரியங்கள் வைக்கணும்னா நாள் பார்க்குறோமா. மற்ற புறஜாதியர் நாட்கள் பார்ப்பாங்க, இது நல்ல நாள், இது கெட்ட நாள். நம்ம கடவுள் கொடுத்த எல்லா நாளும் நல்ல நாட்கள் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, நம்மளே சோதித்து பார்ப்போம். அதான் சொல்கிறாங்க, குறி கேட்கக்கூடாது, நாள் பார்க்காமலும் இருப்பீர்களாக. செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். செத்தவங்களுக்காக நம்ம உடலை கீறி கொள்ளக்கூடாது. அதே மாதிரி நம்ம வேறு யாராவது பெயர்களை நம்ம உடலில் குத்தி கொள்ள வச்சு பச்சை குத்திக்குவாங்க, டேட்டு குத்திப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே குத்தக்கூடாதான் சொல்கிறாங்க. அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களால் தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவங்க, நாள் பார்க்குறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அவங்கள போய் சந்திக்கவே கூடாது. அதான் சொல்கிறாங்க, அவர்களால் தீட்டுப்பட வேண்டாம். அவர்களே போய் பார்த்தீங்கன்னா தீட்டுப்பட்டுருவீங்களா, அவர்களால் நீங்கள் தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கோம், நம்ம நாள் பார்க்குறோமா, குறி பார்க்குறோமா, நம்ம கையில் உடம்புல ஏதாவது பச்சை குத்துறோமா, டேட்டு குத்துறோமா, நாமே சோதித்து பார்ப்போம்.